மகா உன்னதமான என் அன்பின் தகப்பனே, மறுபடியுமாக இன்னொரு புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஏழை பாவி ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான இந்த புத்திர சுவிகாரத்தை அடியேனுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நான் நம்பிக்கையோடு கூட வரும்படியாக எனக்கு பாராட்டியிருக்கிற இந்த கிருபை மிக பெரியது. ஆமாண்டவரே, என்னுடைய அன்பின் தகப்பன் ஒரு நாளும் ஆண்டவரே என்னை ஏமாற்ற மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் என் அன்பின் தகப்பன் உடைய வார்த்தை விட்டு பிசக மாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இவ்வளவாக இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவரே இப்படியான ஒரு மாற்றத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த உறவை கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, திரியேக தேவனில் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இணையும்படியாக கொடுத்திருக்கிற இந்த கிருபை எவ்வளவு மேலானது ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எவ்வளவாக உம்மை நோக்கி பிதாவே என்று ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது அதே விதமாக தாப்பனே நாங்களும் ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் தாப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதுவே ஆண்டவரே எல்லாவற்றினுடைய குறிக்கோள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய ஆண்டவரே மேன்மை உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே நான் சிறுக வேண்டும் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நான் சிறுகும்படியாக, நாளுக்கு நாள் என்னை தாழ்மைப்படுத்தும், நாளுக்கு நாள் ஆண்டவரே என்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை உருவாக்கும். ஆமாண்டவரே, யாரை முன்குறித்திருக்கிறீரோ அவர்களை குமாரன சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறீர். அன்பின் தாப்பனே, உம்முடைய ஆவியினால அடியேனையும் அவிதமாக உருவாக்க உம்மால் கூடும். ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும். அன்பின் தாப்பனே, இந்த ஆண்டவரே உம்முடைய படைப்பை நான் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக கிரமமாக ஆண்டவரே இந்த படைப்பின் காரியங்கள் செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தாவே இவைகளெல்லாம் உண்டாக்கி உருவாக்கின ஒரு தேவன் மகத்துவமானவராக ஆண்டவரே ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயல்பாடை அவ்வளோ அழகாக நீ செயல்படுத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நீர் உம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பின் தாப்பனே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரதியாய் காணப்படட்டும், உம்மை மகிமைப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என் ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே, அடியேனுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுமானால் அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான ஆண்டவரே குறிக்கோளின் ஒரு அம்சமாக அது நிறைவேறுதலாக இருப்பது சந்தோஷம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாலுமே நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாக மாற்றினீர், சந்தித்தீர், விடுதலையாக்கினீர், விளையான சேற்றின் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவைகளை எண்ணி பார்க்கும் பொழுது நான் அழிந்து போயிருந்திருப்பானா கூட நீர் உம்முடைய அன்பு நிமித்தமாக என்னை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு கர்த்தாவே இந்த உலகத்தில் எந்நாள் வரைக்கும் தாங்கி வருகிறீர், பலப்படுத்தி வருகிறீர். தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பாவத்தினுடைய வீழ்ச்சிகள், எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களில் நீர் என்னை சுமந்து சென்றிருக்கிறீர். சோர்வுகளின் வேளையில், தளர்வுகளின் வேளைகளில் ஆண்டவரே நீர் மெய்யாலுமே நீர் ஆண்டவரே தாங்கி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல தேவன் இவர், எவ்வளவு மேலானவர், எவ்வளோ கிருபையுள்ளவர் ஆண்டவரே.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையானது உமக்கு பிரதியாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும் உடைய தன்மைக்குள்ள அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. அதுவே ஆண்டவரே என் முன்குறித்தனுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறபடியால் நாளுக்கு நாள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையானது உடைய சாயலுக்கு ஒப்பாய் உருவாக்கப்படுவதில் ஆண்டவரே என்னை நீர் அதிகமாய் சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமாகுதலை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமான பாத்திரமாய் நான் காணப்பட என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் என்னை ஆண்டவரே அதிகமாக கர்த்தாவே எழுப்பியறலும். ஆமாண்டவரே, நான் உமக்கு ஒரு உகந்த பாத்திரமாய் காணப்படும்படியாக பரிசுத்தத்தை எனக்கு தாரும். அசுத்தங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு என்று அழகாக சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அருமையான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். தகப்பனே, நான் உமக்கென்று ஒரு பரிசுத்தமான பாத்திரமாய் காணப்படுவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம் என்பதை நான் பார்க்கிறேன். ஆமாண்டவரே, ஒரு நாளும் அசுத்தமான பாத்திரத்தை நீர் உபயோகப்படுத்துவதல்ல ஆண்டவரே. அவிதமாக என்னை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரிப்பை தாரும். வேதனை உண்டாக்குற வழிகள் இருக்குமானால் வழியெல்லாம் எடுத்து போட ஆண்டவரே. நித்திய வழியில் நடத்தும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும். ஒரு நாளும் ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஆண்டவரே நான் அறிந்தும் செய்ய வேண்டாம். ஆண்டவரே, என்னில் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த விருப்பத்தை செய்யும் என்னில் நீர் உண்டாக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவம் ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கும் இழுக்கு என்று பார்க்கிறேன். ஆகவே ஆண்டவரே என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவா எனக்கு உதவி செய்யும். அதே சமயத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமாம் ஆண்டவரே, என்னால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரே மற்றவர்கள் என்னை பார்த்து தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணமாய் வரக்கூடாது. வேண்டாம் தாப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னில் தாப்பனே கிருபையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்தத்தை தாரும். தேவ நீதியை தரித்தவனாய் வாழ கிருபை தாரும். சுயநீதியை அல்ல, சுயநீதியை நிலைநாட்டும்படியாக அல்ல, என்னை ஆண்டவரை உயர்த்தும்படியாக அல்ல, என்னை 4 பேர் பார்த்து அல்லது ஆண்டவரே விதமாக என்று சொல்லும்படியாக அல்ல, அல்லது நான் ஊழியத்தை கட்டினேன், நான் என்னுடைய ஊழியம் என்று சொல்லி நான் ஆண்டவரை பெருமை பாராட்டும்படியாக அல்ல. கர்த்தாவே, நாளுக்கு நாள் நான் சிறுக வேண்டும். நாளுக்கு நாள் கிறிஸ்துவை ஆண்டவரை நான் நோக்கி பார்த்து வாழ்ந்தவரை மகிமைப்படுத்த வேண்டும். மெய்யாலுமே என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரை யோசித்து பார்க்கும் பொழுது இது கிருபையின் செயல்பாடு. என்னுடைய இயற்கை தன்மைக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது ஆண்டவரே. அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த தகப்பன் என்ற ஒரு உறவுக்குள்ளாக என்னை ஆண்டவரே நீர் இணைத்திருக்கிறீர். இந்த உலகளாவிய திருச்சபையின் ஒரு அங்கமாக. ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆங்காங்கு ஆண்டவரை நேசிக்கிற, அவருக்கு கனத்தை செலுத்துகிற, அவருக்கு மகிமை செலுத்துகிற, அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே அந்த விதமான ஒரு பெருங்கூட்டத்தை நீர் வைத்திருக்க காய் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அந்த உறவு, அந்த ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு இம்மியும் பிசகாமல் ஆமாம் ஆண்டவரே, யோவான் இயேசு கிறிஸ்து சொன்னவரமாக ஆண்டவரே உம்முடைய அந்த திருத்துவ தேவனின் அன்பில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே அடியேனுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பு பெரியது தாப்பனே. இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு ராஜாவாக அழைக்கப்படவில்லை, ஒரு ஆண்டவரே பெரிய ஒரு மந்திரியாக அல்லது ஒரு ஆண்டவரை ஜனாதிபதியாக அல்லது ஒரு பிரதம மந்திரி அழைக்கப்படலை. அந்த கீழான ஒரு நிலையில் அல்ல, தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும்படியாக ஆண்டவரே தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும்படியாக இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கு. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே.
தேவா, நீர் ஆண்டவரை எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் உண்மையுள்ளவர். உம்முடைய மாறாத உண்மை தன்மைக்காய் ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னில் அதிகமாய் பரிசுத்தார். ஆண்டவரே, நான் அசுத்தத்தை வெறுக்கிறவனாய் மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனாக, பரிசுத்தத்தை அதிகமாக நான் விரும்புகிறவனாக, ஆண்டவரே, தீட்டானது ஒன்றும் ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் முதலாக ஆழமாய் என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய சுத்திகரிப்பு முக்கியமானது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழுவது உம்முடைய சித்தம் என்று தெசலோனிக்கே அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்தத்தை அதிகமாய் தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் அசுத்தங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாய் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவா, அம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆண்டவரே பணியாளனாய் நான் காணப்படும்படியாக என்னை அதிகமாய் ஆட்கொண்டருளும் ஆண்டவரே. இந்த உலகத்தினால கரைபடாதபடிக்கு தகப்பனே நான் காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. அருமை இரட்சகரே, உன்னதமான உம்முடைய ஆண்டவரே மகிமை எவ்வளோ பெறுது. ராஜ்யம், வல்லமை, மகிமை உம்முடையது என்று பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. thine the kingdom. ஆமாண்டவரே, சாத்தானுக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை. தற்காலிகமாக அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டாலும் ஆண்டவரே, அவன் நிரந்தரமானவன் அல்ல. கர்த்தாவே, வீழ்ச்சி நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு இந்த உலகத்தின் மேல் இருக்கிற பிடிப்பு என்பது இருந்தாலும் நீர் ஒருவரே தேவன். உம்முடைய சித்தம் இல்லாமல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இது உம்முடைய ராஜ்யம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுதலில் ஆண்டவரே அடியனுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறீர். இட்ஸ் ஆல் யுவர் மினிஸ்ட்ரி. உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, உம்முடைய பணி. இதில் ஆண்டவரே ஏழை பாவிக்கு ஒரு பங்களிப்பு. ஆமா தாப்பனே, உம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டும். பொல்லாத ஆண்டவரே இந்த உலகத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக உம்முடைய ஆண்டவரே மக்களை பிரித்தெடுக்கும்படியாக உம்முடைய ஆண்டவரே அழைப்பை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் துல்லியமாய் செயல்படுகிற மகத்துவமான தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். பிதாவானவர் நித்திய திட்டத்தை இட்டு அருமையாக ஆண்டவரே துல்லியமாய் திட்டத்தின்படியாய் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு அடைக்கலான் கருவி உம்முடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். அந்த சித்தத்தை செய்யப்படும்படியான ஒரு ஆண்டவரே காரியத்தில் ஆண்டவரே நான் எப்பொழுதும் வாஞ்சிக்க உதவி செய்யும். ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, அந்த பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். என் ஆண்டவருடைய சித்தம் அது மேலானது, உன்னதமானது. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். Lord, your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். அது சிறந்தது ஆண்டவரே. அது உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டத்துக்கு உட்பட்டது. கர்த்தாவே, நீர் ஆண்டவரை விதமாய் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய சித்தமானது ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல நிலைநாட்டப்படும்படியாக கர்த்தாவே அடியேனும் உம்முடைய ஆண்டவரே இந்த உன்னதமான தேவனுடைய திட்டத்தில் ஒரு சிறிய ஆண்டவரே காரியத்தை கொடுத்திருக்கிறீர் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இது எவ்வளவு மேலான, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பணியோ மற்ற காரியத்தை விட இது எவ்வளவு சிறந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தம் என்னில் நிறைவேறும். அவனுடைய சித்தம் என்னில் ஆண்டவரை செயல்படுத்த வேண்டும். அது மாத்திரமே என்னில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய தியாகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சாக இருக்கட்டும். நீதியின் மேல் பசி தாகமுடவர்கள் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவாள்னு சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, ஆண்டவருடைய காரியத்துக்காக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய விருப்பத்தை வாஞ்சிக்கிறேன். அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன். அவருடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன்.
என்னில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ மேலான ஒரு கிருபை இது ஆண்டவரே. இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பரிசுத்த பவுல் சொன்னனுமாக ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இந்த பாடுகளை நான் படுகிறேன். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்குள்ளாக இந்த மக்களை தெரிந்து கொண்டவர்களை மீட்கும்படியான இந்த பணியில் ஆண்டவரே, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள், பல காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, நான் உம்முடைய பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே, வேற எந்த ஒரு காரியத்தினாலும் நான் திசை திருப்பப்படக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த வார்த்தை அடியேண்டிய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்படட்டும். ஆமாம் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எனக்கு தார். ஆண்டவரே, உலக கவலைகளினால ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு அல்லாதபடிக்கு அடுத்த நாளுக்கும் அடுத்த மாதம் அடுத்த வருடம் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நாளும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை நான் தேவன் தாமே செய்திருக்கிற திட்டத்தில் அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியோடு நான் வாழ்கிற சிந்தையை தாரும். ஆமாம் ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லுகிறீர். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். அருமையான கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எவ்விதமாக உம்முடைய மகத்துவமான இந்த ஆண்டவரே ராஜ்யத்தின் காரியத்தில் ஆண்டவரே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறீர். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய ஆசாரியனாக கர்த்தாவே இந்த உலகத்தில் மக்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக மற்றவர்களின் சார்பில் நான் நின்று ஆண்டவரே வாழுகிறவனாய் காணப்பட எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரதான ஆசாரியரை பார்த்து பிரதான ஆசாரியனுடைய அந்த ஆண்டவரே காரியத்தை தகப்பனே நான் தாமே ஆண்டவரே சிந்தித்தவனாக வாழும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே கீழான நிலையில் ஒரு நாளும் என்னுடைய நிலை ஒரு ஆவிக்குரிய காரியமானது இருந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு காரியமாக அல்ல. ஆமாண்டவரே, நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய மனதை புதுப்பி renew my thoughts, renew my desires, renew my longings, என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் புதுப்பித்தரலாம் ஆண்டவரே. தேவனுடைய சாயலுக்கு ஏதாக புதுப்பித்தரலாம், தேவனுடைய சத்தத்துக்கு எதுவாக புதுப்பித்தரலாம், தேவனுடைய கிருபைக்கு நேராக புதுப்பித்தரலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, எவ்வளவாக இந்த உன்னதமான இந்த கிருபையை நீ பார்க்கும் பொழுது தாப்பனே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது ஆண்டவரே. உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய பணியை செய்கிற உம்முடைய மக்களை, உடைய குடும்பங்களை, உடைய பிள்ளைகளை நீ பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறீர், வழிநடத்துகிறவர், உண்மையுள்ளவர், மாறாதவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. அருமையான கர்த்தாவே, நீரே இறங்கும் ஆண்டவரே. அருமை இரட்சகரே, உம்முடைய மகத்துவமான அன்புக்காய் ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல என்னுடைய இருதயத்தை உடையும் ஆண்டவரே, உடைத்தரலும், மன உருக்கத்தை தாரும் ஆண்டவரே. நீர் இந்த மன்னிப்பை பிரகடனப்படுத்த வந்தவராக மாத்திரம் அல்ல, மன்னிப்பை வெளிப்படுத்தினீர். எப்பொழுதும் ஆண்டவரே என்னுடைய இருதயம் மற்றவர்களுக்காக ஆண்டவர் அவருடைய மன்னிப்புக்காக ஆண்டவரே அந்த இருதயத்தை தாரும். மற்றவருடைய ஆண்டவரை பாவத்தை பெரிதுபடுத்தி குற்றம் சாட்டி என்னை நான் ஆண்டவரை நீதிமானாக்கி கொள்ளாதபடிக்கு தகப்பனே, எனக்கு நீர் பாவத்தை மன்னித்தீர்,
மன்னித்து கொண்டு தான் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குறைகள்! உண்மையிலேயே சொல்லப்போனா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் என்னை மன்னிக்கிறீர். You are forgiving me, Lord. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்து ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம். சகல சத்தியத்துக்குள் வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே நீர் கர்த்தாவே கொடுத்திருக்கிறீர். உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம். அருமையான தேவனே, பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பரிசுத்த பயத்தோடு வாழுகிற அந்த ஒரு தெய்வ பயம் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த பரிசுத்த பயம் என்னில் காணப்படட்டும். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஐ எம் சீல்டு. பரிசுத்த ஆவியினால முத்திரையிடப்பட்டீர்கள். சாத்தானுக்கு என் பேரில் அதிகாரம் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே, அவனுக்கு எந்த விதத்தில் அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் ஆண்டவரே பிரித்தெடுத்து ஆண்டவரே பிரத்யோகமான பணிக்கென்று நீர் என்னை நியமித்திருக்கிறீர் என்பதை ஒரு நாளும் நான் மறந்து விடாதபடிக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, அற்பமான காரியங்களினால நான் ஒரு நாளும் ஆண்டவரே இழுக்கப்பட்டு போயிடாதபடிக்கு ஆண்டவரே, நான் மேலான நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். மேலான பணிக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மேலான காரியங்களுக்கென்று நான் ஆண்டவரே தேவ அழைப்பை பெற்றிருக்கிறேன் என்ற காரியத்தில் நான் மறந்து விடாபடிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பவுலை போல என்னால் மட்டும் எப்படியாகலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு என்று பவுல் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே வாழுகிற வாழ்க்கையை தாரும். ஆம் ஆண்டவரே, எவ்வளோ மக்கள் ஆண்டவரே தேவையுள்ளவர்களை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல ஆண்டவரே அந்த மன்னிப்பின் குணம் எப்பொழுதும் எனக்கு தாரும். அது ஒரு இரக்க குணம். ஆம் ஆண்டவரே, ஒருவேளை மற்றவர்கள் தவறான விதத்தில் பேசினாலும் எண்ணினாலும் செயல்படுத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய அந்த மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, மன்னிக்கிற குணம் ஒரு முழுமையான ஒரு குணம். அதில் அன்பு இருக்கிறது, இல்லை பொறுமை இருக்கிறது. ஆண்டவரே, என்னை நீர் மன்னித்தீர் என்ற அந்த காரியத்தை ஆண்டவரே என்னை நினைவுபடுத்துகிறீர். என்னை மன்னிக்கும்படியாக நீர் எவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே, நீர் மிகப்பெரிய ஒரு கிரயத்தை எனக்கு செலுத்தி இருக்கிறீர். அதை நான் ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். என்னுடைய மன்னிப்பு என்பது, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த மன்னிப்பு என்பது மற்றவர்களை மன்னிக்கிறது போல என்னை மன்னியும். ஆண்டவரே, நீர் கிரயம் செலுத்தி இருக்கிறீர். என்னுடைய மன்னிப்புக்காக நீர் செலுத்தின கிரயம் மிக மேலானது, மிக உயர்வானது தாப்பனே. அதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அன்பின் தாப்பனே, அது எவ்வளோ பெரிய ஒரு கரையம். ஆமாண்டவரே, தெய்வகுமாரனே தன்னை செலுத்தின அந்த பலி என்பது ஆண்டவரே ஒரு பாவிக்கு, ஆண்டவரே ஒரு நீசனுக்கு பரிசுத்த தேவன் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிற இந்த காரியம் என்பது முற்றிலும் ஆண்டவரை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஒரு பாவிக்கு விதமான ஒரு ஸ்லாக்கியத்தை பரிசுத்த தேவன் கொடுத்திருப்பாரானால் ஆண்டவரே என்னை மன்னிக்கும்படியாக, என்னில் அன்பு கூர்ந்தது என்பது என்னை மன்னிக்கும்படியாக நீ வெளிப்படுத்தின அந்த மீட்பின் அன்பு, த ரிடீமிங் லவ். தகப்பனே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் நீர் மரித்தீர். யூ டைட் இன் மை பிளேஸ்.
நான் தான் மறிக்க வேண்டும், நான் தான் நரகத்தில் தள்ளப்பட வேண்டும், நான் தான் ஆக்கினைக்குட்படுத்தப்பட வேண்டும். தெய்வ கோபாக்கினை என்னிலிருந்து எடுத்து போட்டீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் தேவனால் மன்னிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவ கோபாக்கினை நிலை நிற்கும் என்று பார்க்கும் பொழுது தாப்பனே, அவளுக்காக பரிந்து பேசுகிற, மன்னிக்கிறது என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற குணம், மற்றவர்களுக்காக மன்றாடுகிற காரியம், ஆண்டவரே, அந்த தெய்வீக குணம் என்னில் எப்பொழுதும் ஆண்டவரே காணப்பட வேண்டும். எந்த விதத்தில் ஆண்டவரே, ஒருவேளை என்னை விரும்பாதவர்கள், என்னை வெறுக்கிறவர்கள், என்னை குறை சொல்லுகிறவர்கள், என்னை ஆண்டவரே கர்த்தாவே பல விதங்களில் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவளை நான் மன்னிக்க மாட்டோம், அவளை நேசிக்க மாட்டோம், அவளுக்காக பரிந்து பேச மாட்டோம், அவளுக்காக ஆண்டவரே நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டோம். நான் காணப்பட வேண்டும், எதிலுமே வேண்டாம் ஆண்டவரே. என் இயேசுவை போல நான் வாழ வேண்டுமானால் மன்னிக்கிற தன்மை என்னில் தேவை. இந்த மன்னிக்கிற காரியம் ஆண்டவரே இவ்வளோ மேலானது தாப்பனே. அந்த ஆண்டவரே கர்த்தருடைய ஜெபத்தில் இருக்க அந்த ஒரு காரியம் எவ்வளோ ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, துதிக்கிறேன் ஆண்டவரே. மன்னிக்காத பொழுது என்னுடைய இருதயம் பாரப்படுகிறது. மன்னிக்காத ஒரு சுபாவத்தினால என்னுடைய சரீரம் பாதிக்க, என்னுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது, என்னில் வியாதிகள் ஏற்படுகிறது. ஆத்தும வியாதியை நான் சுமந்து திரிகிறவனாய் காணப்படுகிறேன். ஆமாண்டவரே, கசப்பான உணர்வுகள், மற்றவர்களை இரக்க குணத்தோடு ஆண்டவரே பார்க்கக்கூடாத நிலை. ஆண்டவரே, அவருடைய மன்னிப்பை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது நானும் மன்னிக்கப்பட வேண்டியவன் என்ற அந்த நிலையில தானே நான் ஆண்டவரிடத்தில் வந்தேன், வருகிறேன். எனக்கு மன்னிப்பை தாரும் என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே ஆக்கனையை நீர் நீக்கினீர். என் பேரில் இருந்து ஆண்டவரே தேவ கோபாக்கனை எடுத்து போட்டீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒருவேளை எனக்காக ஜெபித்தவர்களை இந்த உலகத்தில் நியமித்திருக்கலாம். ஆமா ஆண்டவரே, கர்த்தாவே நீ ஜெபிக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஜெபிக்கிறவர்களை நீர் எதிர்பார்க்கிறீர். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பு நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஆண்டவரே, எவ்வளோ உண்மை தாப்பனே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம்ங்கிறது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. தாப்பனே, ஜெபிக்கிறவர்களை எழுப்போம் ஆண்டவரே. பிசாசு ஜெபிக்க விடுகிறதில்ல. எவ்வளோ பல காரியங்களினால ஆண்டவரே ஒரு மனிதன் ஜெபிக்க விடுவதில்லை. கர்த்தாவே, ஜெபிக்கிறவர்களை எழுப்போம், ஜெபிக்கிறவர்களை அநேகரை எழுப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. ஏசாயால சொன்னானமாக ஆண்டவரே, நோ இன்டர்செஷன்ஸ் ஐ ஒண்டர்ட், மன்றாடுகிறவன் இல்லதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். நீர் இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய பணியை நான் செய்ய வேண்டுமானால் ஆண்டவரே நான் இங்கு பரிந்து பேச வேண்டியவனாக இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இருக்க மட்டுமாக உலகத்தின் மக்களுக்காக நான் பரிந்து பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, விதமான இந்த பணியில் நான் உண்மையிலவனாய் காணப்பட உதவி செய்யும். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாத பொழுது, உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் போனால் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஆண்டவரே, ஜெபிக்காதத ஆண்டவரே, ஒரு நாளும் ஜெபிக்காத பாவத்தை நான் செய்து கொண்டு வாழ வேண்டாம். இட்ஸ் எ சின். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது பிதாவினிடத்தில் உறவாடுகிற இந்த உறவாடுதல் என்பது இவ்வளோ இனிமையானதாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு ஆறுதல், பிதாவினிடத்தில் உடைய சமூகத்தை தேடி ஆண்டவரே அப்பா பிதாவை என்று கூப்பிட்ட வேலை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. நிச்சயமாக இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் என்பது ஆண்டவரே
தேடும் பொழுது அது கானல் நீரை தேடுவதைப் போலவே இருக்கிறது. ஆண்டவரே, நிச்சயமாக இந்த உலகத்தில் சமாதானத்தை தேடுவது கானல் நீரை தேடுவதைப் போல இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, அருமை தாப்பனே, ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். இன்டர்செஷர்ஸ் ஆண்டவரே, மன்றாடுகளை எழுப்பி தாரும். ஆண்டவரே, உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, அந்த சீஷர்கள் கேட்டவனமாக டீச் மீ லார்ட் டு ப்ரே, டீச் மீ டு ப்ரே, ஜெபிக்க கற்றுத்தாரும். பவுல் சொன்னதுமாக நான் போராடுகிறது போல ஆண்டவரே, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆத்துமாக்களை ஆண்டவரே சாத்தானுடைய கரங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக நாங்கள் போராடும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த பணியில் ஒரு நாளும் குறைபட வேண்டாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் மிக குறுகியது. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ஆண்டவரே மிக குறுகியது. ஐயோ தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காலங்கள் நேரங்கள் வீணாக போக வேண்டாம். இல்லை தாப்பனே, ஆண்டவரே, அந்த இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட் ஒரு நாளும் ஆண்டவரே there should not be wastage. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்கள் வீணாய் போக வேண்டாம். இந்த சுவிசேஷத்திற்காக போராடி கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரம் தாப்பனே. அருமையாய் கர்த்தாவே, எங்களை நீர் வழிநடத்துகிறீர். அருமையாய் நீர் பலப்படுத்துகிறீர். அருமையாய் எங்களை தாங்குகிறீர். அருமையாய் எங்களை ஆண்டவரே நீர் கிருபையாக தாப்பனே நீர் ஆண்டவரை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ரட்சியம் ரட்சியம். இந்த ஆத்துமாவோடு பேசும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிருபையாக ரட்சிக்க வேண்டும். யூ மஸ்ட் சேவ் லார்ட். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஆண்டவரே ஆண்டவரே, கிருபையாயிரம். இது ஆத்துமாக்களை ஜெபிக்கிற ஆத்துமாக்களை ஜெபிக்கிற ரட்சித்துக்கொள்ளும். அவையானவரே, நிறைவேற்றி விடாதிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை பொய் அல்ல. நரக மோட்சங்கிறது ஆண்டவரே கட்டுக்கதை அல்ல. நம்முடைய வார்த்தை ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒழிந்து போவதில்லை. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. தேவா தேவா, ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே இறங்கும். கர்த்தாவே, நீர் கிருபையாக இருந்தரலாம். இந்த சபையை கண்ணோக்கி பாரும். இங்கு வந்து நம்முடைய வார்த்தை கேட்கிற மக்களோடு பேசும் பேசும் ஆண்டவரே. தேவாவியானவரே, நீர் பேசும். உம்மாலே கூடும், என் தேவனால் கூடும். என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்றுண்டோ? ஒரு மனிதனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது தேவ ஆவியின் செயல். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நான் இந்த காலங்களில் அதிகமாய் கெஞ்சி நிற்கிறேன். நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இருக்கிறீர். பொதுவான கிருபையோடும் சிறப்பான கிருபையோடும் நீர் அடிபிசகாமல் செயல்படுகிறே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒவ்வொரு ஆண்டவரே ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆவியானுடைய கிரியைக்காக ஜெபிக்கிறேன். உள்ளங்களை உடைக்க நீர் வல்லவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் உணர முடியாது. ஆண்டவரே, என் திறமையை எனக்கு உதவி செய்யாது. ஆவியானவரே, நீ உதவி செய்யும். லிதியாவின் இருதயத்தை திறந்த வண்ணமாக இருதயங்களை திறந்தரலாம். ஆண்டவரே, எவ்வளோ உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவை சிக்குண்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காரியத்தை என்னை நோக்கி பார்த்து தயவாய் மன்னியும் ஆண்டவரே. தயவாய் நீர் மன்னித்தருளும். கிருபையாய் நீர் மன்னித்தருளும். ஆண்டவரே, நீர் இரக்கமாய் மன்னித்தருளும். கர்த்தாவே தேவாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஒத்தாசைக்காய் கெஞ்சி இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தாப்பனே, ஐயோ, இன்றைக்கு எடுத்த 1,50,000 மக்கள் ஆண்டவரே மறித்து விடுவார்கள். ஆனால் எங்கே போவாங்க? ஆண்டவரே, ஜபாவியை தாரும், மன்றாடுகிற இருதயத்தை தாரும், அழிந்து போன ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை தாரும். பவுல் ஆண்டவரே எப்படியாக சிலர் ரட்சிக்கும்படிக்கு என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் சொல்வதை பார்க்கிறோம். மோசே ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களுக்காக தன்னை விரோதித்த அந்த மக்கள்
தன்னை கல்லெறியும்படியாக ஆண்டவரே எழும்பின அந்த மக்களுக்காக எப்படி ஜெபிக்கிறார் ஆண்டவரே. இதனால் விளங்கக்கூடிய இது கிறிஸ்துவின் இருதயம். என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும், ஆனால் இந்த மக்களை விட்டுவிடாதரும் ஆண்டவரே. தேவா, விதமான அந்த கிறிஸ்துவின் இருதயத்தை தாரும். உம்மை வெறுமையாக்கி ஆண்டவரே இந்த ரட்சிப்பை சம்பாதித்தீர். உம்மை வெறுமையாக்கி பாவிகளுக்காக நீர் ஆண்டவரே ஜெபித்தீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த தெய்வ குணத்தை தாரும் ஆண்டவரே. வேதனையான எந்த ஒரு காரியம் வேண்டாம் ஆண்டவரே. பரிசேத்துவமான பக்தி ஆண்டவரே, மற்றவர்களை கத்தாவே அற்பமாக எண்ணுகிற மனநிலையெல்லாம் எடுத்து போடும் கத்தாவே. ஒருவேளை ஆண்டவரே நான் விதமாக வாழும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக குற்றவாளியைப் போல காணப்படாமல் இருக்கலாம். நமக்கு முன்பாக நான் ஒரு குற்றவாளி. என்னை பார்த்து நீ வேதனைப்படுவேன் ஆண்டவரே. நான் என்னை சுயநீதிக்குரியவனாக நான் ஆண்டவரை எண்ணிக்கொள்ளும் பொழுது உடைய இருதயம் என்னை குறித்து நிச்சயமாக வேதனைப்படும். ஏன்னா சிலர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் பேசுகிறது, செயல்படுகிறது பார்க்கும் பொழுது மனதுக்கு வேதனையாகவே இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அளவுக்கு அது வித்தியாசமானது. கிறிஸ்துவின் மகிமைக்கு அது உகந்ததல்ல. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னியும். ஒரு நாளும் அந்த கல்வாரியை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல என்னை சொல்லும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மன்னிப்பின் கிரயத்தை நான் மறந்து விட வேண்டாம். மன்னிப்பினுடைய அந்த ஆண்டவரே மேன்மையை நான் மறந்து விட வேண்டாம். கிரயம் செலுத்தாமல் மன்னிப்பில்லை ஆண்டவரே. நான் கிரயம் செலுத்த ஆமாண்டவரே, நான் கர்த்தாவே விதமான மக்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நான் என்னைத்தானே ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய காரியங்களை ஆண்டவரே நான் வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவருடைய வழிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக என்னைத்தானே ஆண்டவரே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்க வேண்டிய காரியம் நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு ஆண்டவரே. என்னை ஒடுக்கும்படியான காரியம் எனக்கு தேவை கர்த்தாவே. தேவா, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எவ்வளவு அழகாக நீ சொல்லுகிறீர் தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. அது கர்த்தருடைய ஜெபத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் ஆண்டவரே மிகுந்த ஆறுதலுக்குரிய காரியம். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாண்டவரே, எனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு பரம தகப்பன் எனக்கு உண்டு. என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, the Lord shall supply all your needs. பிலிப்பியரில் அழகாக சொல்லியிருக்கிறேன், குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ஆண்டவரே, என்னுடைய இந்த விசுவாசம் என்பதும் இந்த விசுவாச வாழ்க்கை என்பதும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையுள்ளதாக காணப்படட்டும். தேவா, ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களை குறித்த ஆண்டவரே காரியத்தில் நான் தொய்வுள்ளவனாக போகக்கூடாது. நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை ஒரு நாள் நான் மறந்து போகக்கூடாது. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறேன். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. நீர் ரட்சியும், ரட்சியும், ஆத்துமாக்களோடு பேசும், உள்ளங்களை உடையும் ஆண்டவரே. கர்த்தாவே, மெய்யான அந்த ஆண்டவரை ரட்சிப்பின் கிருபை ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். என்னுடைய தேவை மிக பெரிதாக இருக்கிறது. எத்தனையோ அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களை நோக்கி பார்க்கும் பொழுது தேவா இறங்கும். கிறிஸ்துவை போல ஆண்டவரே நான் வாழும்படியாக அவரை போல ஜெபிக்க ஆண்டவரே, அவர் தன்னை மற்றவர்கள் வெறுத்தாலும் அவளை நேசித்தார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமற்றதாக அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். ஒரு நாள் என் தேவனோடு நான் ஆண்டவரே நான் இந்த தெய்வீக குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவரே மகத்துவமான அந்த மோட்ச ராஜ்யத்தில் வாழும்படியான இந்த சிலாக்கியத்துக்கு
ஆண்டவரே கர்த்தாவே, நான் எதிர்நோக்கி நின்று வாழும்படியான ஒரு காரியமாய் மாத்திரமே காணப்படட்டும். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்தியமான காரியங்களுக்காக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நான் ஆண்டவரே நாடினவனாக தேடினவனாக மாத்திரமே வாழட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, கிருபையாய் நோக்கி பாரும். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு சொன்னீங்களே, கொண்டு வாரும் ஆண்டவரே, கொண்டு வாரும். அநேகர் மீட்கப்படணும், அநேகர் விடுவிக்கப்படணும், அநேகர் சந்திக்கப்படணும். ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். ஐக்கியத்தின் சபைகள் போதர்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எழுப்பியறலும் இந்த சத்தியத்தை ஆண்டவரே கர்த்தாவே கொடுத்திருக்கிறீர். இந்த மெய்யான சத்தியம், இந்த மெய்யான சத்தியத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தாப்பனை வெளிப்படுத்த உதவி செய்யும். ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனுடைய தன்புகளுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை தாப்பனை எங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்துக்கு புறம்பாக வாழுகிற காரியங்களை ஆண்டவரே இருக்குமானது எடுத்து போடும். தேவா மக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்துக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் சாட்சி பகரவே ஆண்டவரே நான் விரும்புகிறேன். என் வார்த்தையின் மூலமாக விட என் வாழ்க்கையின் மூலமாக இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி பகரும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அன்பின் பிதாவே, நீர் எவ்வளவு நல்லவர், என்னுடைய தகப்பன். யூ ஆர் மை ஃபாதர். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான தகப்பனாகிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாக நன்மையை வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ நன்மைகளை வாஞ்சிக்கிறதை பார்க்கும் பொழுது, ஒரு ஆண்டவரே பிள்ளை கெட்டதாக அவனாக இருந்தால் கூட அவனை எப்படியாவது சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும், வாழ்க்கையை கட்டணும் என்று போராடுகிற பல தகப்பன்மார்களை இந்த உலகத்தில் பார்க்குறேன். ஒருவேளை ஒரு கெட்ட தகப்பனாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு ஆண்டவரை இளகிய மனதை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் என் அன்பின் தகப்பன், என்னுடைய பரம தகப்பன். யா மை ஃபாதர். எனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ரொம்ப அழகாக கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீர் தருகிறீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, உம்மை போற்றுகிறமே வணங்குகிற ஆண்டவரே, திருப்தியான ஒரு இருதயத்தை எப்பொழுதும் தார். எத்தனை நன்மைகள் போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தி. ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த விதமான ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டதுக்கே பார்க்கும் பொழுது அது மிக அதிகம். டூ மச் ஃபார் மீ. எனக்கு அதிகமாக நீர் கொடுத்திருக்கிறேன், அதிகமாக நீர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, எனக்கு எப்பொழுதும் அந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் இருதயத்தை, கிறிஸ்துவின் சிந்தையை தாரும். கிறிஸ்துவில் இந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது ஆண்டவரே. அவர் தெய்வகுமாரனாக இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரே. என் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். என்னுடைய மூத்த சகோதரன் ஆகிய என் இயேசுவை மட்டுமே நான் நோக்கி பார்க்கட்டும். என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதே அவரோடு இணைந்து ஆண்டவரே நானும் அவரை போல செய்கிறவனாய் காணம் உம்முடைய சித்தமாக கடவுது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தமாக கடவுட்டும். பரலோகத்தில் செய்யப்பது போல என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும் ஆண்டவரே. லெட் thy will be done in my life. தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில போர்க்குன்பாக எசுமனையிலே நாட் மை வில் பட் யுவர் வில். எப்பொழுதும் ஆண்டவர் அந்த சரண்டர்ட் லைஃப், எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, எப்பொழுதும் ஆண்டவரை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்முடைய சித்தமாக கிடவது லேட் யுவர் வில் பி டன் என்று சொல்லுகிற அந்த காரியம் ஆண்டவரே என்னில் காணப்படட்டும் தாப்பனே. அது எனக்கு நல்லது, என்னுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே, தங்களுடைய சுய சித்தத்தை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறபடியால் என்று பார்க்கிறோம். இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் செய்தருளும். உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நீர் கத்தாவே
முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் செய்திடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்ன ஒரு நல்ல அருமையான ஆண்டவர், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். He that doeth the will of God abideth forever. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க என்னை அதிகமாய் பாரப்படுத்த ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. எனக்கு ஜெபிக்க தெரியல. Lord, teach me to pray. Teach me to pray. Teach me how to pray. ஆண்டவரே, ஆவியானுடைய துணையை தாரும். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்க வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் வாக்கு கடந்த பெருமிச்சுகளோடு பரிசுத்த ஆவியான ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவ ஆவியானுடைய ஒத்தாசை எனக்கு தாரும். ஜெப ஆவியை தாரும். மன்றாட்டின் ஆவியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பணி செய்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சபையிலும் ஆத்துமாக்கள் ஆண்டவரே கொண்டு வரப்படட்டும். ஆத்துமாக்கள் ஆதி திருச்சபையின் காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தாப்பனே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். உமாலே கூடும் ஆண்டவரே. ஒருவேளை அன்று நடந்தது நான் இன்று கூடுமா? என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடும். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இன்னொரு சபையை இந்த ஐக்கியத்தின் சபையெல்லாம் நினைவு கூறும் அல்லது இந்த சத்தியத்துக்கு உண்மையாய் சாட்சி பகருகிற எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தாவே சபையை ஆசீர்வதியும். சபையை நடத்துவர்களை ஆசீர்வதியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்ற தேவ மனிதனுடைய காலங்களில் நீர் அனுப்பின இந்த உயிர் மீட்சியெல்லாம் எங்கே? ஜோனத்தான் எட்வர்ட் போன்றவர்கள் ஆண்டவரே பணி செய்த அந்த காலங்களில் ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஆழமாய் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தை தேடின அந்த காரியங்கள் எல்லாம் எங்கே? அதுவே நான் ஆண்டவரே. தேவா கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்தில் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களை அதிகமாக எழுப்பித்தாரும். தேவா, உம்முடைய காரியங்கள் அற்பமாக எண்ணப்பட வேண்டாம் தாப்பனே. வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவருடைய காரியங்கள் ஒரு நாளும் அற்ப சொற்பமாக எண்ணப்பட வேண்டாம். அவருடைய காரியங்கள் ஒரு நாளும் வீணென்று எண்ணப்பட வேண்டாம். தேவா இறங்கும் கர்த்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே. அருமை ரட்சகரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை தாரும். ஐயோ ஆண்டவரே, மற்றவருடைய நிலையில் என்னை வைத்து ஜெபிக்கிற அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை என்னை குறித்து நீர் அக்கறை இல்லாமல் இருந்திருப்பீரானால் இவருடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? தாப்பனே இறங்கும் ஆண்டவரே. ஜெபாவியை தாரும். ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தாரும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை எழுப்பி தாரும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஆண்டவரே ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஜெபிக்கிறவர்களை தேவலியாவை போல மக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, தன்னை ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற மக்களை தாரும். உடைய பணி செய்கிற மக்களை எழுப்பும். அநேக வாலிபர்களை எழுப்பும். ஆண்டவருடைய காரியங்களுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவரே சபையில் பாரமுள்ள மக்களை எழுப்பும். ரட்சியும் ஆண்டவரே. தேவா, இன்றைக்கு அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு. இவ்வளோ திரள்கூட்டமான மக்கள் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பணியை செய்கிற மக்களின் கூட்டம் இவ்வளோ குறைவாக இருக்கிறது. ஐயோ, கள்ள உபதேசமானது எவ்வளவாக மக்களை ஆண்டவரே கொள்ளை கொண்டு போகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா இறங்கும். ஒருவேளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே மக்கள் ஒரு பாவியின் மரணத்தை நீர் விரும்புகிறதில்லை என்று சொல்லும் பொழுது தாப்பனே, உம்முடைய வார்த்தையினுடைய சத்தியத்தினுடைய வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஆண்டவரே என் ஆண்டவர் விரும்புவதில்லை. அவருடைய ஆண்டவரே பிழைத்திருப்பதை விரும்புகிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இரக்கமாயிரும். ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை மீட்டர்களும் அவளை காத்துக்கொள்ளும். வழிநடத்த சபையில் ஒவ்வொரு குடும்பத்தை காத்தருளும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்குள்ளாய் மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கை அந்த வார்த்தையானது கவட்டும். உம்மாலே கூடும் ஆண்டவரே. எஸ் லார்ட், யூ கேன் லார்ட். நிச்சயமாக உம்மாலே முடியும். தேவனே, தேவனே,
உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதமாக அநேக மக்களை நீர் எழுப்பித்தாரும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. இவ்வளோ திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவரே, அந்த அன்பை தாரும். லார்ட் கிவ் மீ தட் கிரேட் லவ். மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல மற்றவருடைய மன்னிப்புக்காக நான் மன்றாட வேண்டியவனாக இருக்கிறேன். எஸ் லார்ட், நான் மன்னிக்கிறது போல என்று சொல்லும் பொழுது ஐ லாங் ஃபார் த ஆண்டவரே ஃபர்கிவ்னஸ் ஆஃப் அதர் பீப்புள். மற்றவருடைய மன்னிப்பை நான் விரும்புகிறவனாக, மற்றவருடைய ஆண்டவரே தேவனோட ஒப்புரவாகுதலை நான் விரும்புகிறதுமான காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் தாப்பனே, உம்மோடு மக்கள் ஒப்புரவாகிறதை ஆண்டவரே, அந்த அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆண்டவரே அருமையாய் காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்தில் ஆண்டவரே நீர் எவ்வளோ அழகாக நீர் வைத்திருக்கிறீர் தாப்பனே. ஆம் ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஓ லார்ட் காட், எஸ் லார்ட், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறது போல. எஸ் லார்ட், யூ ஃபர்கிவ் மீ லார்ட். நான் ஒரு நல்ல மனுஷனா ஆண்டவரே இருந்ததுனால அல்ல ஆண்டவரே, நான் பாவத்தில் உணர்ந்து கொண்டிருந்த பொழுது தானே என்னை நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்ட கர்த்தர். என்னை ஆண்டவரை தூக்கி எடுத்தீர், மன்னித்தீர். திரளான பாவம், என்னுடைய பாவம் திரளானது ஆண்டவரே. ஆண்டவரே கொஞ்சம் இல்லை, so many sins. என்னுடைய ஆண்டவரே காலங்களில் எத்தனை வருடங்களாக, இந்த 72 வருடங்களாக நான் செய்த பாவம் ஆண்டவரே ஒரு பெரிய மலையை விட பேரானது. எத்தனை பாவங்கள், ஒரு நாளில் எத்தனை பாவங்கள், எத்தனை பாவங்கள், பேச்சில், சிந்தனையில், நடத்தையில். ஆனால் எனக்கு மன்னிக்கிறீர் ஆண்டவரே. லார்ட், த பியூட்டிஃபுல் ஃபர்கிவ்னஸ். மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரே. ஓ லார்ட், டீச் மீ லார்ட். அவருடைய மன்னிப்பை ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறது போல என்று சொல்லுகிறதே. ஆமாம் ஆண்டவரே, மன்னிக்கிறது போல என்று சொல்லும் பொழுது மற்றவருடைய மன்னிப்பை நான் வாஞ்சிக்கிறேன். ஐ லாங் ஃபார் தேர் ஃபர்கிவ்னஸ். ஆமாம் ஆண்டவரே, அதன் அடிப்படையில் ஐயோ இன்றைக்கு எத்தனையோ பேருடைய இருதயத்தில் மற்றவர்களை மன்னிக்க முடியல. மற்றவர்களில் கசப்பான உணர்வுகள், மற்றவர்களை குறித்த மனத்தாங்கல்கள், மற்றவர்களை குறித்த வெறுப்பு, கசப்பு. ஆண்டவரே, அப்பொழுது என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? மன்னிக்கிறது போல ஐயோ ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாக எங்களுடைய பாவங்களை மன்னியும். கிறிஸ்தவர்களாக எங்களுடைய பாவங்களை மன்னியும். உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்னும் உலக மனிதர்களைப் போல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அன்பற்றவர்களாக மற்றவர்களை குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போமானால், மற்றவருடைய பலவீனங்களை தாங்க முடியாதபடிக்கு மற்றவர்களை ஆண்டவரே அலட்சியமாக எண்ணி, அற்பமாக எண்ணி, எங்களை தாங்களே மேன்மையாக எண்ணி கொண்டிருக்கிற விதமான பாவங்களை மன்னியும். நிச்சயமாக ஆண்டவரே, அது என்னுடைய பாவத்தின் மன்னிப்பை பாதிப்பது உண்மை. மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் எவ்வளவு முக்கியமானது. மற்றவர்களை மன்னிப்பை நான் வாஞ்சிக்கிறவனாய் மாத்திரமே காணப்படணும். மற்றவர்களை மன்னிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு சிறிய பாவமோ ஆண்டவரே, ஒரு சிறிய மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என் உள்ளத்தில் இருக்குமானால் அது ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது தடை என்பதை விளங்கிக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் கூட ஆண்டவரே எவ்வளோ மன்னிக்க முடியாத காரியங்கள். not able to forgive others, not able to Lord, எவ்வளோ ஆண்டவரை அற்பமாக எண்ணி அலட்சியப்படுத்துகிற மனப்போன்மை ஆண்டவரே, இது உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. when I don't want to forgive others, அதிகமாய் ஆண்டவரை கடன்பட்டிருந்த அந்த மனுஷனை நீர் மன்னித்தீர். ஆனால் ஆண்டவரே 100 வெள்ளிக்காசு கடன்பட்டிருந்த அவனை தொண்டையை போய் நெரிக்கிற ஐயோ, அன்றைக்கு எத்தனையோ மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்களே. எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் எவ்வளோ திரள்வான பாவத்தை எனக்கு ஆண்டவர் மன்னிச்சிருக்கும்போது, ஆண்டவருடைய பாவங்களுக்கு அளவு உண்டா? சொல்லப்போனால் மலை என்றதை விட நோ லிமிட் அட் ஆல். என்னுடைய பாவங்களை மெஷர் பண்ண முடியாது. அவ்வளோ பாவங்கள், தேவனுக்கு எதிரான பாவங்கள்.
இது எல்லாம் நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. மை சின்ஸ் ஆர் லார்ட், அளவிடப்பட முடியாது. ஒருவேளை இந்த ஆண்டவரே the whole universe, so much of sins, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவங்கள் எவ்வளோ ஆண்டவரை அறிந்து நான் செய்கிற பாவங்கள் எத்தனை. ஆனால் அவளெல்லாம் எனக்கு மன்னிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் மற்றவர்களுக்கு நான் மன்னிக்க ஐயோ தாப்பனே மன்னியும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் இவ்வளோ திரளான பாவங்களை மன்னித்திருக்கும் பொழுது 100 வெள்ளி காசு கொடுக்க வேண்டிய என்னுடைய தொண்டையை போய் நெரிப்பேன். ஆனால் ஐயோ இன்னைக்கு எத்தனை ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அப்படித்தான் வாழ்கிறாங்கன்னு பொழுது மன்னியும் ஆண்டவரே. இது உமக்கு முன்பாக குற்றம். இட் வில் டெஃபினெட்லி கிரீவ் யுவர் ஹார்ட். உடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டவரே. இவ்வளோ வெறுப்பான உணர்வுகள், எனக்கு இவங்களை பிடிக்காது, எனக்கு அவங்க மேலே ஆண்டவரே கத்தாவே வெறுப்பு, எனக்கு எத்தனை ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே எங்களை மன்னியும், கிறிஸ்தவர்களாக எங்களை மன்னியும். என் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பார்களானால் ஐயோ ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவம் இந்த சபையில் இடர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. மற்றவர்களை மனம் திரும்ப நான் அழைக்கிறேன், ஆனால் நானே மனம் திரும்பவில்லை என்றால், if I don't want to repent of my sins, என்னுடைய பாவங்களுக்காக நானே மனம் திரும்ப விரும்பலைன்னா ஆண்டவரே எப்படி இவர்களுடைய நான் பண்ணுற பிரசங்கத்தின் மூலமாக இந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க முடியும்? If I don't want to repent, நான் மனம் திரும்ப விரும்பாத பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை சரிபடுத்த மனம் மாறுதலை ஆண்டவரை நான் வாஞ்சிக்காத பொழுது, மற்றவருடைய மனம் திரும்புதல் மனம் மாறுதலை மற்றவருடைய ஆண்டவரே தேவனோடு மனம் திரும்புகிற காரியத்தை ஆண்டவரை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒருவேளை ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருப்பதை விட ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம். I may be a stumbling block in this church. ஒருவேளை ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியனும் கூட, ஒவ்வொரு ஆண்டவர் விசுவாசியும் கூட அந்த சபைக்கு ஒருவேளை மற்றவர்கள் தடை என்று எண்ணலாம். ஆனால் மற்றவர்கள் அல்ல, நான் தான். இட்ஸ் ஐ, my sin. தேவாவியானவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்னை குறித்து நீ வருத்தப்படுகிற ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவரே நான் உம்முடைய கருவியாக எப்படி உபயோகப்படுத்தப்பட முடியும்? உம்முடைய கருவியாக நான் எப்படி உபயோகப்படுத்தப்பட முடியும்? இல்லை ஆண்டவரே, அது மாதிரி பாவங்களை எடுத்து ஆண்டவரே இந்த சபையில் உம்முடைய ஆவியானுடைய கிரியைக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி a stumbling block in this church. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியனும் கூட அந்தந்த சபைகளில் அவர்கள் தடையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு சரி செய்ய முடியாத ஒரு இருதயத்தை மாத்திரமே அடியனுக்கு தாரும். வேதனை உண்டாக்குற வழிகள் இருந்தால் எடுத்து போட ஆண்டவரே. நான் தடையாக இருப்பேன் ஆனால் ஐயோ ஆண்டவரே, நான் மற்றொரு பேரில் ஒரு பார்ஷியாலிட்டியாக இருப்பேன் ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இல்லை தாப்பனே, அது எனக்கு வேண்டாம். வேண்டாம் தாப்பனே. அது நிச்சயமாக என்னை ஆராய்ந்தறிகிற என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளி. ஒருவேளை இந்த சபையினுடைய உயிர்மீழ்ச்சிக்கு நான் தான் தடையாக இருப்பேன் ஆனால் ஆண்டவரே நிச்சயமாக என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே கத்தாவே இந்த விதமான பாவங்களாக இருக்குமானால் மற்றவர்களை மன்னிக்க முடியறதில்ல, மற்றவர்களை பொறுத்து போக முடியல, மற்றவர்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேச முடியல, மற்றவர்களுக்காக ஆண்டவரை கத்தாவை அவருடைய காரியத்தை விரும்ப முடிவதில்லை. அல்லது பொறாமை, பெருமை, மேட்டுமை, அகந்தை. மன்னியும் ஆண்டவர். ஐ எம் த ஸ்டம்பிளிங் பிளாக். நான் தான் ஆண்டவரே முதலாவது குற்றவாளி. நான் தான் முதலாவது குற்றவாளி. ஆம் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டு அந்த விதமான பாவத்தை. Lord, the sins of the spirit. ஆண்டவரே, sins of the ஆவிக்குரிய பாவங்களை மன்னியும். என்னுடைய ஆவிக்குரிய பாவங்களை மன்னியும். ஆம் ஆண்டவரே, இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாவங்களாக இருக்கின்றன. அதை மன்னித்தருளும் ஆண்டவரே. வேண்டாம் தாப்பனே. நான் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் காணப்படுவேன். ஆனால் தகப்பனே மன்னியும் ஆண்டவரே. forgive me Lord, forgive me. என்னை மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் பாவங்களையெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும். என்னுடைய ஆவிக்குரிய பாவங்களெல்லாம் எனக்கு மன்னித்து எனக்கு இறங்கும். என்னுடைய மீதிலெல்லாம் மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே.
ஆண்டவரே எனக்கு மன்னியும் மன்னியும். தேவா இரங்கம். ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்முடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் எவ்வளவு உயர்வானது, உன்னதமானது, மகிமையானது. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அடியனுக்கு நீர் உதவி செய்யும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.